3 மிஸ்டேக் நீங்கள் கிளைண்ட்டிட்ட பேசும்போது பண்ணிடுவீங்க. மொதல் மிஸ்டேக்ன்றது கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா நல்லா வெப்சைட்லாம் காமிப்பீங்க. ஓகே, அந்த பேமெண்ட்ன்ற விஷயத்தில் தான் ஒரு தப்பு பண்ணுவீங்க. என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, கிளைண்ட் வந்து இப்போ நீங்கள் வெப்சைட்லாம் ஃபுல்லாக பண்ணி கொடுங்க, அப்புறம் பேமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிவ்யூ நல்லா போடுறேன், நான் உங்களுக்கு நல்ல ஒரு டெஸ்டிமோனியல் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் உங்களை ஏமாத ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு சில டைம் ஒத்துக்கவே செய்வீங்க. அது மொதல் கிளைண்ட்டாக இருந்ததுன்னா அப்படி பண்ணக்கூடாது. இது வந்து உங்களோட ஃபஸ்ட்டு தப்பு. 2வது தப்பு என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் ரெஃபர் பண்ணி விடுறேன், சரிங்களா, நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க, இல்லாட்டி ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டில் பண்ணித்தாங்க, நான் உங்களுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பிஸ்னஸ் ஓனர்ஸ், எனக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது, நான் உங்ககிட்ட கொடுத்து உங்களை நான் வந்து உங்கள் ஏஜென்சியை உங்கள் கம்பெனியை க்ரோ பண்ணிடுறேன்ற மாதிரி அப்படி பேசுவாங்க, ரெஃபரல் தரேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தேவையில்லை. என்னோடய கம்பெனி, என்னோடய ஏஜென்சி எப்படி க்ரோ ஆகுன்றது எனக்கு தெரியும், என்னோடய ஒர்க்ஸ் பேசும். ஸோ நீங்கள் ரெஃபரல் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ப்ராப்பராக நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணித்தரேன், நீங்கள் பேமெண்ட்டை கொடுத்துட்டு ஒர்க் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். 3வது தப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணுறதுல. ஸோ நம்ம வந்து ஒரு டிராஃப்ட் மாதிரி சென்ட் பண்ண உடனே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் கலெக்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடாது. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 50 to 70% ஆஃப் தி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு 50% முடிச்சுட்டு எனக்கு காமிங்க, அப்புறமா நான் அமௌண்ட் தரேன்னாங்களா. அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ எந்த ஒரு கிளைண்ட் நம்மளை ட்ரஸ்ட் கூட பண்ண மாட்டாங்க அப்படின்ற கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணுறது யூஸ்லெஸ். ஒரு சில டைம் அவங்க நம்மளுக்கு ஒர்க் பிடிக்கலன்ட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. அப்படி இல்லாட்டி நான் வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ எப்படி கிளைண்ட்ஸை எடுக்கணும், என்னென்ன விஷயத்தெல்லாம் சயின்ஸ் எல்லாம் தப்பாக பார்த்து புரிஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுறது பெட்டராக இருக்கும். சரிங்களா? இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் என் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிங்க, செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? பாய்.